தமிழரசு கட்சியின் ஆதரவின்றி எவரும் ஸ்ரீலங்காவின் அதிபராக வர முடியாது. சாணக்கியன் பகிரங்கம். இலங்கைக்கு வர இருந்த கப்பலில் அபாயகரமான பொருட்கள். அமெரிக்க பாதுகாப்பு சபை அதிர்ச்சி தகவல். தமிழர் பகுதியை ஆக்கிரமிக்கும் செயற்பாடு தீவிரம். நாடாளுமன்றில் அம்பலம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகமானது முற்றுமுழுதாக தமிழர்களை கொண்ட ஒரு பகுதியாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தமிழர்களுடைய பிரதேசம். சுயமான சுதேசிய தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதால் தான் இந்த பகுதியை பிடுங்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி தொடர்பில் தனக்கு தெரியும் என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவிற்கு ஜனாதிபதி விசாரணை குழுவில் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளைய தினம் ஜனாதிபதி விசாரணை குழுவில் முன்னிலையாகுமாறு எழுத்து மூல அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விபத்துக்குள்ளாகிய இலங்கை வர இருந்த சிங்கப்பூர் சரக்கு கப்பலில் 764 டொன் அபாயகரமான பொருட்களை இலங்கைக்கு ஏற்றி செல்ல முயற்சித்துள்ளதாக அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த சரக்கு கப்பலானது கடந்த மார்ச் 26ஆம் திகதியன்று அமெரிக்க பால்டிமோர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பெரும்பாலும் எரியக்கூடிய பொருட்கள், அபாயகரமான பொருட்கள், வெடிபொருட்கள் மற்றும் லித்தியம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய 56 கொள்கலன்கள் ஏற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஏனைய 4644 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பது இன்னும் தெரிய வராதுள்ள நிலையில் இந்த கப்பலின் அடுத்த பயண திட்டமிடலானது கொழும்பிற்கு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி தென்னாப்பிரிக்காவின் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி 27 நாட்களை கடத்தி புத்தாண்டுக்கு பின்னர் கப்பல் இலங்கை அடைய திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள நீர்நிலை சுழியோடிகள் பாதுகாப்பற்றவை என அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் அடுத்த அதிபராக வர நினைக்கின்ற எவருமே தமிழரசு கட்சியின் ஆதரவு இன்றி அதிபராக வர முடியாத அளவிற்கு தமிழரசு கட்சியை பலப்படுத்திக் கொள்வதுதான் எங்களுக்கு தற்போது இருக்கும் பொறுப்பு என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வாவின் 126வது ஜனன தினத்தை நேற்று தமிழரசு கட்சி ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் தந்தை செல்வா பூங்காவில் இடம்பெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வருடம் 2 தேர்தல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதில் எந்த தேர்தல் முதல் வரும் என ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மட்டுமே தெரியும். இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது மாநாட்டில் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் எங்கள் மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டும். இல்லாவிடில் எங்கள் மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரான விடயத்தையும் செய்யக்கூடாது. இதை பாதுகாப்பதுதான் கட்சியின் பிரதானமான பொறுப்பு என தந்தை செல்வா சொன்னார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சம்பள பிரச்சினையை முன்னிறுத்தி அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ளன. குறித்த வேலை நிறுத்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் காலை முதல் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணையமைப்பாளர் சானக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று தமது பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்க அதிகாரிகள் தவறினால் நாளை முதல் நாடளாவிய ரீதியில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் சானக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் 4 மணித்தியால வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமான முறையில் ரஷ்ய மற்றும் உக்ரைன் படைகளுடன் இணைய வேண்டாம் என இலங்கையின் அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் விசேட அறிவிப்பில் ரஷ்ய மற்றும் உக்ரைன் படைகளுடன் இலங்கையின் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் பாதுகாப்பு அமைச்சிற்கும் இந்த விடயத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. ரஷ்ய மற்றும் உக்ரைன் ராணுவத்திற்கு சேவையாற்றுவதற்கு இலங்கை ராணுவத்தினரை அனுப்புவதற்கு இலங்கை ராணுவத்திற்கும் ரஷ்ய ராணுவத்திற்கும் இடையில் எவ்வித உடன்பாடுகளும் எட்டப்படவில்லை. இவ்வாறான சூழலில் இவ்வாறான சம்பவங்கள் நாட்டின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் குறித்து எதிர்வரும் ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செப்டம்பர் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் 17ஆம் திகதிக்கும் இடையில் தேர்தல் இடம்பெறக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய தேர்தல் சட்டமே தேர்தல் நடைமுறையை நிர்வகிக்கும். அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான புதிய வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படும். வாக்காளர்களை பதிவு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் ஜூலை மாதத்துக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவு 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல் கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்ய 20 விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகளுக்காக சுமார் 100 அதிகாரிகளை கொண்ட மோட்டார் சைக்கிள் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேல் மாகாணம் மற்றும் காலி மாவட்டத்திற்கு இந்த போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த 18 வயதுடைய சிவலோகநாதன் வித்யார்ஜ பாடசாலை மாணவி தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் சுகையீனம் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் உயிரிழந்த நபர் நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக வைத்தியசாலையின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். புங்குடுதீவை சேர்ந்த பூபாலசிங்கம் தவக்குமார் செந்தில் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு அந்த நபரின் சடலம் கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.